அனைவரையும் வருக வருக என்று நவார்டு அமைப்பின் சார்பாக முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி 400 TMC தண்ணீர் போயிருக்கின்றது கடலுக்கு. ஆனால் நாம் கர்நாடகம் கையேந்திரம் தண்ணீர் கொடு என்று 200 TMC தண்ணீருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு தெரியும் மின்சாரோட நிலைமை. எப்பொழுது மின்சாரம் வரும், எப்பொழுது மின்சாரம் போகும் என்று யாருக்குமே தெரியாது. இதை முக்கியமாக பாருங்கள், தமிழ்நாட்டிலே எப்படி திட்டம் கொடுத்திருக்கிறோம் என்று. இந்தியாவுக்கு திட்டம் கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பகுத்து கொடுத்திருக்கின்றோம். ஆந்திராவுக்கு தனியாக கொடுத்திருக்கின்றோம். இது மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய ஆலோசனை பேரில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுத்தோம். அவர் கேட்டார்கள், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுத்தால் காவிரியில் அதிக தண்ணீர் இருக்கும்போது வைகைக்கு போகுமா, வைகையில் அதிக தண்ணீர் இருக்கும்போது காவிரிக்கு போகுமா என்று கேட்டால் போகும் என்று சொன்னேன். அப்படியான திட்டத்தை விளக்கமாக கொடுங்கள் என்றால் கேட்டார்கள், கொடுத்தோம். இந்த திட்டத்தினுடைய பலனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 60 லட்சம் ஏக்கருக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். 2150 மெகாவாட்ஸ் மின்சாரம், 900 கிலோமீட்டர் நீர்வழிச்சாலை, ஆண்டு முழுவதும் உபயோகக்கூடிய நீர்வழிச்சாலை, அதுதான் முக்கியம். இதற்கு செலவு போட்டிருக்கின்றோம் 36,000 கோடி. வருமானமோ வருடத்திற்கு 4,600 கோடி ரூபாய். ஆகவே வருமானம் இருக்கின்றது, செய்தால் வருமானம் இருக்கின்றது. வேலைவாய்ப்பு. ஆனால் திட்டத்தை நாம் தாமதம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த நாடு ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபாய் இழக்கின்றது. ஒரு நாளைக்கு 1500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகின்றது. அப்படி என்றால் எவ்வளவு வெகுவாக இதை செயல்படுத்த வேண்டும்? இந்த திட்டம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். விரைவில் வரும். வரும்பொழுது என்பது சொல்வதற்கு விரைவிலே வந்தாகும் வரும். வைகை நதி ஜீவ நதியாக மாறும் என்பதை உறுதி கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடைய ஒரு பகுதியிலே வெள்ளம் இருக்கும், மற்றொரு பகுதியிலே வறட்சி இருக்கும். மல்டிபிள் திட்டம், பல வகையிலே பல்நோக்கு திட்டமாக இன்றைக்கு நான் அருமை சகோதரர் இங்கே வந்து வருகின்ற தலைமை விருந்தினர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தை மட்டும் கூற விரும்புகின்றேன். நான் அவரை முதலில் சந்தித்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று நினைக்கின்றேன். அவரது பேட்டியை பத்திரிகையில் பார்த்தேன். பார்த்தவுடன் இப்படி ஒரு நாட்டுப்பற்று உள்ளவர் இருக்கின்றாரா? நாடு முன்னேற வேண்டும், எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது, இவரை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவர் தியாகராஜ பொறியியல் கல்லூரிக்கு வரும்பொழுது நானும் நண்பர்கள், பொறியாளர் நண்பர்களும் பார்த்தோம். அதிக நேரம் கிடையாது, 2-3 நிமிடம் தான் எங்களுடைய திட்டத்தை கொடுத்தோம். பிறகு மீண்டும் ஒரு சந்திக்கும் பொழுது திட்டத்தை முழுக்க படித்து விட்டார்கள். படித்துவிட்டு சொன்னார்கள், சிறந்த திட்டம், நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றது, மின்சாரம் கிடைக்கிறது, நீர்வழிச்சாலை கிடைக்கிறது, எல்லாமே நல்ல திட்டம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று சொன்னார். என்ன பிரச்சனை என்று கேட்டார். அப்படி சொன்னார், வாட்டர் இஸ் எ ஸ்டேட் சப்ஜெக்ட். தண்ணீர் மாநிலத்தை கட்டுப்பட்டது, இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா, இது நேஷனல் வாட்டர்வே, நேஷனல் யூஸ் போன்று நேஷனல் வாட்டர்வே, ஆகவே இதை மத்திய அரசு நடத்த முடியும், திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று சொன்ன பொழுது அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இதை உயர்நீதிமன்ற நீதிபதியிடம், முக்கியமாக ரிட்டையர்ட் நீதிபதி என்றும் கலந்து என்னிடம் சொல்லுங்கள் என்றார்கள். அது மட்டுமில்லை, நானே வருகின்றேன் சொன்னார். இந்த நிகழ்ச்சி 3 முறை அவர் சந்தித்திருக்கின்றோம். எப்பொழுதென்றால் அவர் பிரசிடென்ட் ஆவதற்கு முன்பாக, ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாகவே அவர் சந்தித்திருக்கின்றார். பிறகு உச்சநீதிமன்றத்தில் அவருடைய கருத்தை கேட்டோம். அவரும் சொன்னார்கள், there is no legal problem in taking this project by the center. எந்த பிரச்சனையும், இந்த திட்டத்தை எடுப்பது எந்த பிரச்சனையும் என்று உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய நடராஜன் அவர்கள் கூறினார்கள். இதே அவரிடம் கூறினேன். அந்த இடைவெளியில் அவர்கள் பிரசிடென்டாக ஆகிவிட்டார்கள், தலைமை குடிமகனாக ஆகிவிட்டார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டுமா, அளவற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு.
பிறகு அவரை பலமுறை சந்தித்திருக்கின்றோம். குடியரசுத் தலைவராக திட்டத்தை அவர் தெரிந்த பிறகு அவரை நாங்கள் சொல்வோம், இந்த திட்டத்திற்கு அவர் அம்பாசிடராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டத்திற்கு, எங்களுக்கு அல்ல, நாங்கள் அந்த தகுதிப்பட்ட இந்த திட்டத்திற்கு அவர் அம்பாசிடராகவே செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவரை இங்கு அழைத்து உங்கள் முன் அவர் கருத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தோம். அவரும் சம்மதம் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். அவரையும் இங்கு வருகை தந்து சிறப்பாக எல்லா காரியமும் செய்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். வணக்கம். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாட்டின் நதிகளை இணைக்க முடியுமா? முடியாது என்று சொல்லுவர்கள் தான் நம் நாட்டில் ரொம்ப அதிகம். இதில் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்ப்போம். லிஃப்ட் யுவர் ஹேண்ட். மாணவர்கள் 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 எல்லாரும் மாணவர்களா? ஓகே. மாண்புமிகு திரு சுதர்ஷன் நாச்சியப்பன் அவர்கள், திரு காமராஜ் அவர்கள், மேடையில் இருக்கும் பெரியோர்கள், நண்பர்களே, மதுரை மாநகரத்து மக்களே, மாணவ மாணவிகளே, வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். உங்களுக்கு கரிகாலன் தெரியுமா? கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. உண்மையா? இது உண்மைதானே? கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் ஆர் நோ? சி சுப்பிரமணியமும் எம்எஸ் சுவாமிநாதனும் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. உண்மையா? நம்ம கொரியன் சார் இருக்காரு, அவர் கொரியன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்காது. விக்ரம் சாராபாய், என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட 54 கோடி இளையர் சமுதாயம், இந்திய நதிகளை இணைக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் தான் உங்களை போன்றோரின் அனுபவத்தின் துணை கொண்டு வெற்றியை காண வேண்டும். நதிகளை இணைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? முடியும் என்ற நம்பிக்கையோடு. I used to interact and discuss with Mr. A.C. Kamaraj and his team members number of times regarding the interlinking of rivers and smart waterways. Not only rivers, we have to, waterways also we have to connect. Smart waterways program was proposed to Tamil Nadu, Kerala, Andhra Pradesh and Bihar, after which Kerala waterways program has taken a shape. It is progressing well. I used to talk in the Legislative Assembly when I was the President. Out of which Kerala waterways program has taken a shape. It is progressing well. Hence, I would like to congratulate Mr. A.C. Kamaraj and his team for the unstinted endeavor towards the interlinking of rivers with the alternate proposal to create waterways across the country. Now, you must hear carefully. Why waterways? I have discussed with many chief ministers in my own state, that is Tamil Nadu. So I want to talk to you. The topic selected for this conference, water for all, special reference to interlinking of rivers in India. Now I will say that our thing, what can I share with the delegates of the conference and the young people who are assembled here? I would like to share with you issue of water management, particularly conservation
development, management of water sources, and also our concern for providing water for irrigation and quality potable water for all citizens of the country. There are other concerns such as ecology, questions of displacement of human habitat. Therefore, my address will be, for next 10-15 minutes, I am going to talk to you, integrated water mission. What is the topic? What is the topic? Integrated water. Why I say integrated water mission, you are going to see that. There are some who have great expectation about linking of rivers. There are also some others who have a question whether this program will be a blessing for the country. I would like to discuss 4 aspects with you today. To Madurai Mahanagar people, you are all Madurai Mahanagar people. What is the total requirement of water for our nation for drinking purposes, sanitation, irrigation, and other industrial uses, and what the nation gets through the seasonal inputs? This is the first part I am going to discuss. The second point I want to discuss with you, 1/3 of our population is affected by flood. 1/3 of population or drought every year. This is the history, it is happening. Per capita availability of water varies from 10 kiloliter to 50 kiloliter for different seasons and regions in our country. Fourth point, what are the optimal ways? What are the optimal ways of meeting the minimum needs of water for the entire population, assuming a particular population growth rate for the country? We should remember that by 2020, we have to produce approximately 400 million tons of food grain. That is twice what we produce now. 400 million tons of food grain, and the water requirement will also go up due to population increase. With this picture, let us see what is the water balance. This is a hard subject. You have to be tolerant, okay? I am going to real hard subject now. Water balance. Well, where water gets, how we consume, how it goes to flood, that is water balance. India gets approximately 4,000 billion cubic meter, BCM. India gets approximately 4,000 billion cubic meter for water, 4,000 billion cubic meter of water every year from all natural resources. Out of 4,000, out of these, 700 BCM are lost in evaporation. And another 700 are lost during the flow on ground. Also, the large part of the water, namely 1,500 BCM, flows into the sea due to floods. Thus, if you calculate, the remaining available water is 1100 BCM, billion cubic meter, 1100 BCM. Out of this, groundwater recharge accounts for 430 BCM per year, and the present utilized surface water is 370 BCM. The balanced unutilized water which can be harnessed is 300 BCM. When you say networking of rivers, we are talking about 300 BCM, 300 billion cubic meter. Now, I was studying the frequent occurrence of flood and drought. Flood normally affects 8 major river valleys spread over 40 million hectares of area in the entire country, affecting nearly 260 million people. Similarly, the drought affects 86 million people who are spread in 14 states, covering the total of 116 districts. Where from this flood comes? It comes from the 1,500 billion cubic meter of water every year flowing during the monsoon season. If we have to prevent the damage due to the flood and reduce the severity of the drought, we have to harness these 1,500 BCM of water and distribute it to the drought affected areas.
we can also partly store it in proper storage system so that it can be available during non-monsoon months. If we succeed in doing all this, we will not only save the loss arising out of the damage caused to the crops, properties and people by the flood to the extent of rupees 2,400 crores on an average per year, we also save the recurring expenditure of 200 crores incurred by the government as a short-term relief measures. The question which arises are how to harness the flood water and how to regulate out of flow flood water so that it does not go into sea and it is converted as a useful water for the humanity. Hence our aim should be, what should be our aim? Our aim should be to channelize the 1500 BCM of flood water so that it can be made use for providing water to drought affected areas and make sufficient water available to the whole country during non-monsoon months through proper linking, storage and distribution. Our plan must consider that presently the sanitation facilities are not available in more than 50% of the dwelling units in the country. Planners must take into account this aspect while selecting schemes for harnessing and distributing the water for our growing population. We may have to align our interlinking of rivers project for meeting the growing water demands of the nation by having a hybrid scheme. By having a hybrid scheme is my idea, a hybrid scheme which can harness the additional 300 BCM per year and also flood water of 1500 BCM. There is an urgent need to find a long-term solution to control flood, store, utilize the surplus water during drought. All the scheme chosen must be such that there is a continuous availability of an additional water for the growing population and the related needs of the nation by regulating the outflow into the sea. Now I would like to finally discuss about the possible issues arising out of this mission. The main issue which concern certain number of people are rehabilitation and environmental upgradation. While working on such large schemes, certain amount of displacement of people is bound to happen. We should aim at minimizing dislocation. We also should consider overall impact and benefits of the scheme, which in this case going to benefit nearly 340 million people who are affected constantly by the floods or droughts. So adequate funds required should become the component of the mission connecting water resources. I am not saying connecting rivers, connecting the water resources. Also by learning from the problems of the past, necessary new mechanisms have to be put in place to provide facilities to those who are likely to be displaced well in advance. So hence friends, we have to, my suggestion is, similarly environmental upgradation, there are certain apprehension by environmentalists that the large scale diversion of water, disturbance to the terrain may change, endanger or affect the geological, ecological balance. It is therefore essential to find a solution. Naturally, I believe interlinking of the waterways only will improve a beautiful environment is going to give. Now friends, I will say that science and technology can surely help in executing such missions. India has its own remote sensing satellite, Cartosat 1, Cartosat 2, with better than 1 meter resolution, and their application will help in large scale survey from the source river flow pattern at various seasons. Now I am coming to Tamil Nadu. Interlinking of Tamil Nadu rivers. Let me now focus on the interlinking of the rivers in Tamil Nadu. Every time Mettur Dam gets filled up, most of water goes to sea. For instance, in 2005, 3 times Mettur Dam overflowed and more than 400 TMC, 400,000 million cubic meter water went into sea. Last year in 2007, it was overflowing, possibly around 100 TMC has gone to sea. This has become a repetitive phenomenon.
in the change in environment condition. One side we are saying water is not there. Another side water management is not there. Water is going to the sea. Now in this context, let us discuss how we can harness the flood water during flood so that the surplus water can be saved and made available to the other drought-prone regions of Tamil Nadu and to and to other regions when they are in drought. It is our experience that when the flood devastates over river basin, the other basin experience a drought. That all you should know as Tamil Nadu people. During the October 2005 rains, when Kaveri was in overflowing condition, Vaigai basin experienced less rain and Vaigai dam level stood only 49 feet, just 1/3 of its full capacity. When there was a heavy downpour in Chennai, the drinking water source around did not receive enough water. When Kaveri overflowing 3 times, all other dams and tanks in Tamil Nadu were far below the capacity, even less than 40%. Kollidam proved very effective, discharging 3.23 lakh cusacks during 2005 flood. Since the width is only 1 kilometer and runs for 160 kilometers, it acts as a reservoir. The lesson from Kollidam is the flood carrier should be capable of absorbing heavy floods. This gives the message that by making the river as flood absorber, we get maximum benefit for preserving the water. Now I would like to discuss about Tamil Nadu waterways connecting the Tamil Nadu basins. An expert team headed by Mr. A.C. Kamaraj has prepared a project report called Tamil Nadu Waterways Project. We had detailed discussion which I would like to summarize. Incidentally, I have presented this proposal to both the Chief Minister of Tamil Nadu during their regimes. They are also concerned about this problem and are taking certain steps toward the implement the project. I hope so. We need to accelerate this program in interest of the state. It has become a mission mode project. A smart waterway will have the characteristics such as sufficient navigable depth and width, condition will permit navigation throughout the year, have smooth bends and minimum siltation, be able to navigate at least 18 hours per day, cater for efficient loading, unloading points, and the waterway should be adequately lighted, equipped with modern navigational and communication aids. This facility will enable the state to take advantage of the energy efficiency of transportation through waterways, which is double of railways and 8 times of the road transportation system for a given load. This will also reduce the congestion on the road and improve the environmental condition and afforestation. Hence, there is a need to embark on a mission mode program to make the total waterway length operational by improving the maintenance, dredging, creating water transport facility through public and private partnership. This has to be a joint effort between the state and central government. Also, wherever the land acquisition and resettlement problems are coming in the way, a special dispensation needs to be found for removing the bottlenecks. I have seen waterways in many countries leading to the progress of the economy and tourist attraction. The government must undertake and provide policy and legal support for the private operators to function without bottlenecks. Tamil Nadu Waterway Project is an innovative scheme which serves as a storage reservoir and contains flood. It facilitates two-way flow and allows the interbasin transfer without affecting the existing system. It proposes to connect the following dams such as Satanur, Metur, Bhavani Sagar, Vaigai, Manimuttar, Pichiparai, Solayar, Papanasam, Sarvalar, and connects the lakes and tanks such as Pundi, Cholavaram, Red Hills, Chembaram, and Veeranam, Ramanathapuram. All the west to east flowing rivers in Tamil Nadu are linked to Tamil Nadu waterways grid. This waterway grid may be created at the height of about 300 meters above sea level, so that it becomes a single horizontal plane which connects all the dams and rivers at the same plane
facilitating water feed withdrawal from any part of the grid. Entire river system is connected to Tamil Nadu waterway grid. Based on the preliminary estimates, this project can be implemented in 5 phases. In the first phase, we may connect Mettur Vaigai, that is around 350 km stretch. Second phase, 270 km stretch with connect Mettur and Palar. 150 km stretch of Vaigai and Tambrabarani can be connected in third phase. In the fourth phase, 130 km stretch of Tambrabarani to Perinjani may be taken up. In the meantime, concurrently government should take up expanding the connectivity to all tanks and subsidiary rivers. The unique feature of this project is it does not divert unutilizable flow of water from that river basin. What are the benefits? The project envisages the following benefits to the state: effective flood control, provides irrigation facilities for additional 7.5 million acres, generate 2000 megawatt of hydropower, and reduce the power consumption by another 1350 megawatt due to the increase in groundwater level, provides 900 km waterways with a smart navigation for transportation of goods. The navigation should be operational around the year and have a depth of 10 meter and width of 120 meter. Oil saving in waterways is 90% compared to roadways. Provide domestic and industrial water supply for 50 million people. Now, the 10-year project is a financially viable proposition according to me. It will cost around 36,000 crores, including the cost of power generation, waterways, reservoirs and dams. The return estimated per year from the Tamil Nadu waterways is around 4,600 crores, including power, rupees 2,000 crores. Rupees 1,350 crores from navigation, another 1,000 crores from other sources such as drinking, fisheries and tourism. In addition, it will enrich the environment, leading to the creation of additional forestry, upgradation of the environment through use of hydropower, more efficient waterways navigation, which uses only 10% of the oil required for equivalent road transportation. Certainly, this project can be implemented World Bank assistant or BOOT. BOOT means build, operate, own and transfer method. Now friends, the project is multidisciplinary and will provide challenge to all the disciplines of engineering, and such as civil engineers, hydraulic experts, mechanical engineers, IT, electronic engineers, geological experts, cartographers and remote sensing technologies and business management teams. Availability of the state water will enable easy connectivity to the national waterways as and when it becomes operational. Now finally, in conclusion, you want to hear the conclusion. Ultimately, the people of Tamil Nadu should have the spirit. What is their spirit? I can do it. Repeat, I can do it. We can do it. Tamil Nadu can do it. And India will do it. Thank you friends for all of you.